அன்னமார் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பொருளாதாரம் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் டோட்டல் 50 கொஸ்டின் இருக்குது. இந்த 50 கொஸ்டினில் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்திய ரூபாயினுடைய குறியீடு யாரால் வடிவமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, பி உதயகுமார். ஓகேங்களா, ஆன்சர் பி உதயகுமார். அடுத்த ரெண்டாவது கொஸ்டின், பொது ஏற்பு தன்மை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்தும் பணமே என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் தான் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, ராபர்ட்சன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து மூணாவது கொஸ்டின், பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, சர் ஜான் ஹூக்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து நாலாவது கொஸ்டின், எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, வாக்கர். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்து அஞ்சாவது கொஸ்டின், பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, வாக்கர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஆறாவது கொஸ்டின், பொருளின் விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவது என்னவாகும் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, பணவீக்கம். அடுத்து ஏழாவது கொஸ்டின், பொருளின் விலைகள் வீழ்ச்சி அடைந்து பணத்தின் மதிப்பு அதிகரிப்பது என்னவாகும் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, பணவாட்டம். அடுத்து எட்டாவது கொஸ்டின், வருவாயின் நுகர்வுக்கு பயன்படாத பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, சேமிப்பு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், வர்த்தகர்கள் மற்றும் பொது அதிகாரிகளால் பயன்படுத்தப்படும் வைப்பு கணக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ஒன் டைம் படிக்கிறாங்க. வர்த்தக நிறுவனங்கள், வர்த்தகர்கள் மற்றும் பொது அதிகாரிகளால் பயன்படுத்தப்படும் வைப்பு கணக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, நடப்பு கணக்கு வைப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அடுத்து பத்தாவது கொஸ்டின், பண மோசடி தடுப்பு சட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 2002 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 11வது கொஸ்டின், ஊழல் தடுப்பு சட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, 1988 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 12வது கொஸ்டின், பினாமி தடுப்பு சட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, 1988. அடுத்து 13வது கொஸ்டின், பண்டைய காலத்தில் பணம் செய்ய பயன்பட்டது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, கொஸ்டின் டைம் படிக்கிற பாருங்க. பண்டைய காலத்தில் பணம் செய்ய பயன்பட்டது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, அனைத்தும் சரி. பண்டைய காலத்தில் தங்கம், வெள்ளி, தாமிரம் இது மூணுமே பயன்பட்டுச்சு. ஓகேங்களா. அடுத்து 14வது கொஸ்டின், பின் வருவனவற்றில் முதலீடுகளில் சேராத ஒன்று என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கருத்து, வரி செலுத்துதல் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 15வது கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, 1934 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 16வது கொஸ்டின், முதலாளித்துவம் மற்றும் பொதுத்துறையின் கலவை அல்லது தனி மற்றும் பொதுத்துறையின் கலவை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, கலப்பு பொருளாதாரம். அடுத்து 17வது கொஸ்டின், அரசு மக்களுக்கு பண்டங்கள் மற்றும் பணிகள்னா சேவை இந்த இடத்துல வழங்க அரசாங்கத்தால் ஏற்று நடத்துவது எந்த துறைன்னு கேட்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, பொதுத்துறை. அடுத்து 18வது கொஸ்டின், தொழில்துறையை மேம்படுத்துவதற்காக பம்பாய் திட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 1940. பம்பாய் திட்டம் எந்தான்னு கேட்டால் 1940 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 19வது கொஸ்டின், முதல் தொழில்துறை கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, 1948 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 20வது கொஸ்டின், திட்டக்குழு இதில் வந்து கொஸ்டின் தப்பாக கொடுத்தாங்க. திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 1950. கொஸ்டின் ரெண்டு டைம் சொல்கிறாங்க. திட்டக்குழு. ஓகேங்களா, திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 1950. அடுத்து 21வது கொஸ்டின், முதல் தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 1951 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 22வது கொஸ்டின்,
தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்த கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்த பிரதமர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட், ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா. அடுத்து 23வது கொஸ்டின், இந்திய பொதுத்துறை நிறுவனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், வி கிருஷ்ணமூர்த்தி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 24வது கொஸ்டின், இந்திய புள்ளி விவர கொஸ்டின் நல்லா படிக்கிற பாருங்க. இந்திய புள்ளி விவரங்களின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்குங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட், பிசி மகள்நோபிஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து 25வது கொஸ்டின், திட்டக்குழுவிற்கு மாற்றாக அமைக்கப்பட்ட நிதி ஆயோக் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட், 2015 தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் டைம் படிக்கிறவங்க, திட்டக்குழுவிற்கு மாற்றாக அமைக்கப்பட்ட நிதி ஆயோக் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுனா 2015 தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 26வது கொஸ்டின், இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்களில் தோற்றுவிப்பதற்கு காரணமாக இந்திய அரசின் தொழில்துறை கொள்கை தீர்மானம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட், 1956 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 27வது கொஸ்டின், ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட், பொருளாதார மேம்பாடு. ஓகேங்களா. அடுத்து 28வது கொஸ்டின், மக்களின் வாழ்க்கை தரத்தையும் நிலையான நாட்டின் வளர்ச்சியும் குறிப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட், பொருளாதார மேம்பாடு. அடுத்து 29வது கொஸ்டின், ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட், நாட்டு வருமானம். நாட்டு வருமானம் என்பது ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகேங்களா. அடுத்து 30வது கொஸ்டின், நாட்டின் மேம்பாட்டை அளவிடும் சிறந்த குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. 30வது கொஸ்டின் என்னன்னா, நாட்டின் மேம்பாட்டை அளவிடும் சிறந்த குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட், தலா வருமானம். ஓகேங்களா. அடுத்து 31வது கொஸ்டின், தேசிய உற்பத்தியின் உண்மை அளவாக கருதப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், நிகர நாட்டு உற்பத்தி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 32வது கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், மனிதவள மேம்பாடு அமைச்சகம் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட், புதுடெல்லியில் இருக்கு. அடுத்து 33வது கொஸ்டின், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வி அறிவிகுதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், 74.04 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 34வது கொஸ்டின் என்னன்னா, இந்தியாவில் உயர்கல்வி சேர்க்கையில் அதிகம் உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தியாவில் உயர்கல்வி சேர்க்கை அதிகம் உள்ள மாநிலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட், தமிழ்நாடு. அடுத்து 35வது கொஸ்டின், தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், 2010 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 36வது கொஸ்டின், பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட், 2002. 37வது கொஸ்டின், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட், 1986. அடுத்து 38வது கொஸ்டின், வன பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 38க்கு என்னன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட், 1980 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 39வது கொஸ்டின், நீர் மாசுபாடு தடை மற்றும் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட், 1974 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 40வது கொஸ்டின், வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், 1972 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 41வது கொஸ்டின், நாடுகளுக்கு இடையேயான மேம்பாட்டை அளவிட அவர்களின் முக்கிய பண்பாக கருதப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட், வருமானம் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 42வது கொஸ்டின், எந்த வருவாயை தலா வருமானம் என அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எந்த வருவாயை தலா வருமானம் என அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டால் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட், சராசரி வருவாயை தான் தலா வருவாயின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி கரெக்ட், சராசரி வருவாய் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 43வது கொஸ்டின், மனிதவள மேம்பாடு குறியீடு HDI கணக்கில் எந்த பரிமாணத்தை கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நோட் கொஸ்டின் படிக்கிறப்பாங்க. மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI கணக்கில் எந்த பரிமாணத்தை கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. என்னன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு, பாலினம் தான் கரெக்டான ஆன்சர்.
அடுத்து 44வது கொஷின், பொருந்தாத ஒன்றை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு, இயற்கை வாயு. ஓகேங்களா, சூரிய ஆற்றல், காற்று, காகிதம் இது எல்லாமே புதுப்பிக்க தக்க வளம். இது மட்டும் தான் புதுப்பிக்க முடியாது, இயற்கை வாயு மட்டும் தான் புதுப்பிக்க முடியாது. அடுத்து 45வது கொஸ்டின், இந்தியாவில் அதிக சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, தமிழ்நாடு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 46வது கொஸ்டின், அனல் மின் நிலையம் அதிக அளவிலாக எந்த வாயுவை வெளியிடுவதால் சுற்றுச்சூழல் மாசு அடைகிறதுன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஒன் டைம் அடிக்கிறாங்க. அனல் மின் நிலையம் அதிக அளவில் எந்த வாயுவை வெளியிடுவதால் சுற்றுச்சூழல் மாசு அடைகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ஆப்ஷன் பி தான் கரெக்டு, கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து 47வது கொஸ்டின், இந்தியாவில் அதிக கல்லறிவு பெற்ற மாநிலம் எதுன்னு கேட்டிருங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, கேரளா தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 48வது கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், அடிக்கடி கொஸ்டின் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். அண்ட் அன்சைட்டன் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்னா அமர்த்தியா சென் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 49வது கொஸ்டின், இந்தியாவில் உழைப்பாளர்கள் குழுவின் பெரும் பங்கு எந்த துறையை சார்ந்ததுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, எந்த துறையை சார்ந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தியாவில் உழைப்பாளர்கள் குழுவின் பெரும் பங்கு எந்த துறையை சார்ந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, முதன்மை துறை தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 50வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் முதன்மை தொழில் சாராதது எதுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் முதன்மை தொழில் சாராதது எதுன்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு, உற்பத்தி தான் கரெக்டு. இது இரண்டாம் துறையை சார்ந்தது, உற்பத்தி துறை இரண்டாம் துறை. ஓகேங்களா, உங்களுக்கு அடுத்து எந்த எக்ஸாம்லேருந்து அல்லது எந்த சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின் வேணும்னு சொல்லி கேளுங்க, அதை நாங்கள் சென்ட் பண்ணுறோம், பிடிஎஃபாக ரெடி பண்ணி டெஸ்ட் போடுறோம். ஓகேங்களா.